ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் யூ. நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னா மஸ்ட் இந்த வீடியோ வந்து வாட்ச் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நடைபெறத்துக்கு குரூப் 4 அதுவும் முக்கியமாக நடைபெறத்துக்கு 7 மாதம் காலம் கையில் இருக்குது. இந்த 7 மாதம் காலம் போதுமானு கேட்டிங்கன்னா, ஒரு ப்ரெஷராக இருந்தாலும் சரி, இந்த 7 மாதம் காலம் கண்டிப்பாக வந்து போதுமானது தான். ஸோ நீங்கள் குரூப் 4 மட்டும்தான் எய்மாக வச்சுட்டு படிக்கிறீங்க. குரூப் 1, குரூப் 2லாம் எய்ம் வந்து இப்போதைக்கு இல்லை. அதாவது மெயின்ஸ்லாம் இப்போதைக்கு என்னால் படிக்க முடியாது. நான் அட்லீஸ்ட் குரூப் 4க்கு நல்லா ஃபுல் ஃபோக்கஸ்டாக படித்து டேரெக்டாக வேலை வாங்க விரும்புகிறேன். குரூப் 1, குரூப் 2 பொறுத்தவரை மெயின்ஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ அதனால் டேரெக்டாக நான் ஜாப் வாங்க விரும்புகிறேன் அப்படிங்கும்போது உங்களுக்கு குரூப் 4 தான் நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணலாம். அதுவும் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, நிறைய பேர் குரூப் 4 எக்ஸாம் எழுத போகும்போது அதுக்கு முன்னாடி டெஸ்ட்லாம் வந்து போட்டு பார்த்துருக்க மாட்டாங்க. எக்ஸாம் அப்ரோச் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து இருக்காது. இந்த வாட்டி நீங்கள் ப்ரெஷராக படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிரேட் ஆப்ஷன் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். குரூப் 4 வந்து கடைசியாக தான் நடக்குது. அதுக்கு முன்னாடி குரூப் 1, குரூப் 2 எக்ஸாம்லாம் நடக்குது. இந்த எக்ஸாம்ஸை நீங்கள் அட்டெண்ட் பண்ணிவிட்டு குரூப் 4 அட்டெண்ட் பண்ணுங்கள். இந்த எக்ஸாம்லாம் வந்து அட்டெண்ட் பண்ணாத இருக்காதீங்க. அப்போ தான் நீங்கள் டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்னன்றதை தெரிஞ்சுக்க முடியும். டீம்ஸ் குரூப் 2லாம் நீங்கள் எழுதும்போது உங்களுக்கு பக்காவாக இதே போல் வந்து குரூப் 4 மாதிரியே உங்களுக்கு இருக்கும். குரூப் 1ஓட ஜென்ரல் ஸ்டடீஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் மேக்ஸு நல்ல உங்களுக்கு பெஸ்ட்டு ப்ராக்டிக்ஸாக இருக்கும். இதை விட்டால் வேறு எங்கேயுமே வந்து அந்த ப்ராக்டிக்ஸ் ஆனது கிடைக்காது. அந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். 7 மாதம் டைம் ஆனது இருக்குது. பேசிக்காக நம்ம எப்படி ஆரம்பிக்கணும்னா, ஸ்கூல் புக்கில் இருந்து தான் ஆரம்பிக்கணும். ஸ்கூல் புக்கு 6th to 12th. தமிழ் பொறுத்தவரை நீங்கள் ஓல்டும் படிக்கணும், நியூ படிக்கணும், அட்வான்ஸ் படிக்கணும். பட் ஜென்ரல் ஸ்டடீஸ்லாம் பொறுத்தவரை நீங்கள் 6th to 12th நியூ புக் மட்டும் நீங்கள் படித்தா போதும். வெளியே எங்கேயாச்சும் போய் படிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா, அந்த அளவுக்கு அவசியமானது கிடையாது. தமிழுக்கு ஒரு சிலது மட்டும் நீங்கள் வெளில போய் படிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஜென்ரல் ஸ்டடீஸில் தமிழ் கேட்பாங்க யூனிட் 6க்கு. அதுக்கு கொஞ்சம் நீங்கள் அவுட் சோர்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். அதேமாரி யூனிட் 5 எக்கனாமிக்கு கொஞ்சம் நீங்கள் அவுட் சோர்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த எக்கனாமியில் வந்து அந்த கரண்ட் அஃபேர்ஸ் முக்கியமாக வந்து வரும். அதேமாரி யூனிட் 6ல் கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு ஆர்ச்சாலஜி கேள்விகள் வந்து கண்டிப்பாக வரும். அதனால் அது மட்டும் கொஞ்சம் நீங்கள் வெளியே படிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த யூனிட் 5, யூனிட் 6 சொல்கிறது ரெண்டுமே சேர்த்து 40 கேள்விகள் மொத்தமாக. ஜென்ரல் ஸ்டடீஸ்லேயே 75 கேள்வி தான் மொத்தமே. ஆனால் இதுவே வந்து உங்களுக்கு 40 கேள்விகள் வரும். ஓகேவா? அப்படிங்கும் போது மீதி எல்லாமே சேர்த்து வெறும் 35 கேள்வி தான் வந்து இடம் பெறும். அந்த 35 கேள்வி வந்து ஐஎன்எம் 10, பாலிட்டி வந்து 15 வரும். 25 சயின்ஸு மற்றும் ஜியோகிராஃபி அதில் 2 சேர்த்து 10 கேட்பாங்க. 35 கேள்விகள். அப்படிங்கும் போது நீங்கள் இந்த 2 யூனிட்டுக்கு நல்லா கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது ரொம்பவே அவசியமாக பார்க்கப்படுது. இந்த யூனிட் 5, யூனிட் 6 எப்படி வெளில போய் படிக்கணுன்றத இப்போ நம்ம பார்க்க தேவையில்ல. இப்போதைக்கு நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்கூல் புக்கை டவுன்லோட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டிஎன் ஸ்கூல் புக்ஸ் அப்படின்ற வெப்சைட்டுக்கு போய்ட்டு ஸ்கூல் புக்ஸ் டவுன்லோட் பண்ணுங்கள். ஸ்கூல் புக்கை டவுன்லோட் பண்ணிவிட்டு சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே படிங்க. காலைல வந்து தமிழ் படிங்க, மதியானம் ஜிஎஸ் படிங்க, நைட் வந்து மேக்ஸ் படிங்க. அப்படி இதில் உங்களுக்கு ஏதாச்சும் மாற்று கருத்து இருக்குன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிங்க. இல்லை காலைல நான் தமிழ் படிப்பேன், மதியானம் வந்து நான் மேக்ஸ் படிப்பேன், நைட்டு வந்து நான் ஜிஎஸ் படிப்பேன் அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற மாரி வந்து மாற்றிங்க. ஆனால் இந்த டைம் அலோகேட்ன்றது ரொம்ப முக்கியம். காலையிலேருந்து ஒரு 12 அது வரைக்கும் நம்ம தமிழுக்கு வந்து அலோகேட் பண்ணணும். மதியானத்துலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் நம்ம ஜிஎஸ்க்கு தான் அலோகேட் வந்து பண்ணணும். அதுக்கு ஒரு பெரிய டைம் நம்ம வந்து ஒதுக்கணும். அதுக்கப்புறம் மேக்ஸ் வந்து நைட்டு உங்கள்கிட்ட 2 ஹவர் இருக்கும், 3 ஹவர் இருக்கும். அந்த இதில் நீங்கள் வந்து மேக்ஸ் ப்ராக்டிஸ் ஆனது பண்ணிக்கணும். ஜிஎஸ்க்கு நம்ம கொஞ்சம் நிறைய டைம் ஒதுக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிலபஸ் வந்து கொஞ்சம் அது வந்து பெருசாக இருக்கும் படிக்கிறதுக்கு. ஸோ அதனால் அதுக்கு தான் நிறைய டைம் நம்ம ஒதுக்கணும். ஏன்னா நம்ம ரெகுலராக வந்து தமிழ் காலையில் நைட்டு மேக்ஸு, தமிழ் காலையில் நைட்டு மேக்ஸ் படிக்கணும். ஆனால் ஜிஎஸ் வந்து அப்படி கிடையாது. ஒரு நாளைக்கு நம்ம ஜியோகிராஃபி படிப்போம், ஒரு நாளைக்கு சயின்ஸ் படிப்போம், ஒரு நாள் பாலிட்டி படிப்போம். இந்த மாதிரி மாற்றி மாற்றி தான் நம்ம அதுக்கு டைம் ஆனது கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் அதுக்கு நிறையபடியான டைமை ஒதுக்கணுன்றது தான் என்னோட எண்ணம். புரியுதா? ஸோ அதனால் இந்த மெத்தடை எல்லாருமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் தமிழ் மேக்ஸை ரொட்டீனாக நீங்கள் வச்சுட்டு தான் இருக்க போகிறீங்க. ஆனால் ஜிஎஸ்ஸை ரொட்டீனாக நம்மளால் படிச்சுட்டே வந்து இருக்க முடியாது. அது ஒரே நாளில் எல்லாமே நம்மளால் படிச்சிட முடியாது. 75 கேள்விக்கான சிலபஸை நம்மளால் படிச்சிட முடியாது. ஆனால் தமிழ் வந்து அப்படி கிடையாது. நம்ம ரொட்டீனாக கொஞ்சம் கொஞ்சம் நம்ம படிச்சுட்டு தான் இருப்போம். தமிழ் அப்படின்னு கொஞ்சம் படிச்சுட்டு தான் இருப்போம். மேக்ஸ்ன்னு சொல்லி கொஞ்சம் படிச்சுட்டு தான் இருப்போம். ஆனால் ஜிஎஸ் 75 கேள்வி அப்படி கிடையாதுன்றதுனால அதுக்கு நிறையபடியான டைமை ஒதுக்கணும் அப்படின்னு உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டு ப்ராக்டிக்ஸாக இருக்கும். நிறைய டைமை ஒதுக்கும் போது தான் நீங்கள் சீக்கிரமாக படித்து முடிக்க முடியும். இன்னும் வந்து 1 or 2 டைம் நீங்கள் நிறைய படிக்க முடியும். 7 மாதம் இருக்குது, டைம் இருக்குது. ஏப்ரல் மந்த்லேயே ஒரு 10 நாள் இருக்குது, டிசம்பரில் ஒரு 20 நாள் இருக்குது. இதுவே 1 மந்த் இருக்குது அப்படின்னு பார்த்தா நம்மக்கிட்ட 8 மாதம் காலம் இருக்குது.
நீங்கள் 7 மாதத்தில் படித்து முடிக்கிறீங்க அப்படின்னா டிசம்பர் மந்த் நீங்கள் அருமையாக நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். படித்து முடிக்கிறீங்க அப்படின்னும்போது நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். ஸோ ஆனால் படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணிங்க. நம்ம ஏதாச்சும் டவுட்ஸ் அப்படின்னா நீங்கள் சொல்லும்போது அதையும் நம்ம கிளாரிஃபை பண்ணி நீங்கள் குரூப் ஸ்டடி அந்த மாதிரியும் உங்களுக்கு அது அமையும். ஸோ அதை வந்து டெலிகிராம்லேயும் வந்து சேனலில் ஜாயின் பண்ணிங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ்லாம் வேணும், எந்த மாதிரி கைடன்ஸ் வேணும், ஸ்டடி மெட்டீரியல் வேணும் குரூப் 4க்கு அப்படின்றது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிப்பதன் மூலிமா அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸை நான் மஸ்ட்டு அப்லோட் ஆனது பண்ணுறேன். ஓகேவா? சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ.